ஆட்டுக்கு பக்கம் ஆட்டு சோரக்கிற
என் சக்கால்த்தி பெத்ததே என் அறக்கத்தான் வந்தையோ எனக்கு வந்த யமனோ எனக்கு வாச்ச சனியனோ எனக்கு காலையில பிடிச்ச பீடையோ எனக்கு பிடிச்ச தத்துரமோ அது சக்கால்த்தி பெத்த முண்டை. அம்மா என்னடி இது? நீங்க சொன்ன வேலையை எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டோம்மா. அப்புறமா ஏமா என்ன நீங்க திட்டுறீங்க? என்னது? எப்படியே சுத்தமா இருக்கணுமா? எப்படி பெருக்கணும்? அம்மா பெருக்கிறத பார்த்து கத்துக்கணும். வாய்க்காலையும் வயல் காட்டையும் பொண்ணு அம்மாவை பார்த்து வீடு பெருக்க கத்துக்கடி காரி முத்து அவங்க வீடு பெருக்கி கோலம் போட்டுக்கிறத நல்லா பாத்துக்கோங்கம்மா. கோயில பத்து மூர்த்தி பத்து சரிம்மா. அம்மா நீங்க சொன்ன மாதிரியே சுத்தம் பண்றமா இதுக்கப்புறம் வீட்டெல்லாம். அப்படித்தானே? அப்படி இருந்தாலும் காலை 7 மணிக்கு போன என் சக்கால்த்தி பெற்றது என்ன ஆகுது மணி? அம்மா மணி 9:30 மணி ஆகுதுமா. அடி ராவு காலத்துக்கு பிறந்தது யமகண்டத்துக்கு பிறந்தது என்ன பாடல ஏற்ற வந்தியா? எனக்கு எதுல ஏற்ற வந்த? அம்மா நீங்க டைம் கேட்டீங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கு ஏமா என்ன நீங்க திட்டுறீங்க? என்னமா பண்ணணும் உன்ன? டைம் கேட்டீங்க நான் சொன்னேன். அதுக்கு ஏப்பா என்ன திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க? ஏன் திட்டின? அப்பாவா? அண்ணா. யாரு அண்ணா? நீங்க தானே என்ன தூக்கி வளர்த்தீங்க. நான் தான் தூக்கி இதுல வச்சு நான் தான் இதுல தூக்கி வச்சு நானு எங்க வச்ச? இதுல என்ன சொல்லுவா பெட்டிக்கல நான் சொல்லுவேன் என்னப்பா தூக்கி இதுல வச்சா தூக்கி குழந்தை ஆசை அதுதான் என் வாயில ஃபுல்லாது வாயில நோயில ஆமா என் வாயில் நுழையவில்லை. பகி கழிப்பிட்டாங்க நேற்றுக்கு என்னம்மா குளிர் காயிறான் எங்க காரணம்?
நெத்தி போடுறீங்க இல்லையா? என்னது பாக்குற? நெத்தி போடுறீங்கன்னு கேக்குறேன். எங்கடா பாக்குற? எங்க வயசுல எப்ப கீழே எங்கடா பாக்குற? எங்கடா பாக்குற? பாய் பா. சரியா? பத்மாவதி அந்த நிமிஷத்துல எவனை போய் பாத்திர வட்டுக்கிற நீ அதெல்லாம் சும்மா விடக்கூடாது. நீ யார கேக்குற? அந்த நிமிஷத்துல எந்த மாப்பிள்ளை என்ன கணக்கு? யார கேக்குற? அம்மா கேக்குற? பாத்திர வட்டுக்கிறாவ. காலைல 7 மணிக்கு போனேன். என் சக்காத்தி பெத்தது. சாயங்காலம் என்ன மணி ஆகுது? மணி 5 மணி ஆயிடுச்சுமா. 5 மணி ஆகுதுமா. 5 மணி ஆகுது. ஆமாம்மா. நீ ஊர் மேய்ற மாடு எப்படியே ஊரா கோழி மாடு உலையில அடிச்சு போடுன்னு சொல்லுவாங்க. நீ ஊரா கோழி மாடு. நீ ஊர்ல 10 வீட்டுல நுழைஞ்சாலும் சாப்பிட்டு வருவேன். நாங்க 20 வீட்டு நுழைவோம். நாங்க நீ 10 வீட்டு வச்சா நாங்க 20 வீட்டு நுழைவோம். ஆமா. அப்படி இருந்தாலும் மணி என்ன ஆகுது? ஒரு அம்மா வீட்டுல இருப்பா. 5 மணி ஆக போகுது. வீட்டுல யாரு சாப்பாடு? அம்மா எனக்கு நீங்க சொல்லி கொடுக்கவே இல்லம்மா. சாப்பாடு செய்யறதுக்கு பணி பெண்கள் எல்லாம் இருக்கிறாங்கம்மா. அவனுக்குப்பா 8 மணி 100 அடிக்கிறாளா? உன்னை கேட்கலாமா? அங்க கேட்கறேன். உன்னை கேட்கணும். ஏய் அரண்மனையிலயோ? ஆமா. எப்படி ஒரு படி நெல் இருக்குது. அத குத்தி எப்படி குத்தி அத குத்தி நெல் எப்படி தனியா பேர் அது குத்தி எத்தாந்து அரிசி தனியா நம்ம மேல மரியாதை கிடையாது. அப்பனா யாருடி அவன்? அம்மா என் காலேஜ் ஃப்ரெண்டுமா. பட்டுன்னு சொல்லணும். அப்படி அவளை வச்சுக்கிறியா? கேக்குறா? ஏய் மானங்கட்ட பையா, என் வீட்டுல 1000 நடக்கும். அதுல ஒரு 500 கூட. அம்மா அப்படி இருக்காதீங்கம்மா. ஏமா கஷ்டம் மீது ஆம்பளை குரல் வருதுமா வெளியில. நான் ஒரு ஓடி சூற ஓடியா? என்ன குரல்? கிட்ட கிட்ட வா. என்ன குரல் கேக்குது? என்ன குரல் கேக்குது? அடிக்காதீங்கம்மா. அடிக்க கூடாது. எப்படியா முண்டை வீரா சாதி பசங்க தூங்கிடுங்களா? வீரா சாதி அப்படி இருந்தாலும் அந்த ஒரு மரக்கா நெல்ல உமிழ் தனியா அரிசி தனியா எடுத்து சாதம் சமைச்சு. எனக்கு குத்தவும் தெரியாது சமைக்கவும் தெரியாதுமா. நீங்க ஒரு வாட்டி குத்தி காட்டுங்கம்மா. நான் செய்யறதா? ஆமா குத்தி காட்டணுமா? சரியா? அறிவு அம்மாவோ வேற போட்டு வச்சுக்கிற.
ஏண்டா அவ எப்படி குத்துறான்னு போய் பாரு. அப்படி ஆகட்டும். அம்மா இந்த அரண்மனையில இப்போது சாப்பாடு செஞ்சு தரணும் உனக்கு. பூமி தனியா, அரிசி தனியா எடுத்து நெல்லு தனியா. ஆமா உனக்கு இப்போது சமையல் செஞ்சு தரணும். அம்மா பத்துமாவதியா என்ன ஊர்ல இருந்து வேணும் நீங்க நெல்லு? பத்துமாவதியா என்னவா போன்ல மட்டும் மாமான்னு கூப்பிடுற இரு கம்னு நீங்க உட்காரு நான் பேசிக்கிறேன். பத்மாவதியா பத்மாவதியா நெல்லு தனியா மீரம் வந்துக்கிற மீரம் அண்ணா இந்த ஊர்ல ஒண்ணு கேட்டாதானே குடுக்குறாங்க. எல்லாம் வந்துச்சு புது மரம் வந்து பத்மாவதியா நீங்க தானே என்ன தூக்கி வளர்த்தீங்க. நான் வளர்த்தேன். நீங்களும் இந்த படுவை கூட சேர்ந்து என்ன அடிக்கிறீங்களா? சரி பத்மாவதியா அண்ணா அவ கூட இல்லன்னா அவ யான் சூத்த கீசிருவா. புரியுதா? இந்த வீட்டுல நான் உங்களை நம்பி தானே இருக்கிறேன். என்ன பண்ண அண்ணா நீங்களும் அவ கூட சேர்ந்து என்ன அடிக்கிறீங்க? அண்ணா நீங்களே இல்லைன்னா நான் என்னைக்கோ என் உயிரை விட்டுட்டு இருப்பேன்னா. அப்படிதான் தாலியா இருக்கிறேன். அப்படிதான் போன வருஷமும் சொல்லியிருந்தேன் இந்த கம்பெனில இருக்கும்போது. ஓனும் சொல்லிட்டு நானே வானான்னு சொல்றேன். இப்பயும் இந்த விஷயத்துக்கு வந்து பத்மாவதியா இப்போ இது உன் அம்மா சொன்னதை பாத்தியா வசுந்தரா? நெல்லு தனியா, பூமி தனியா, அரிசி தனியா அடிப்பாங்கன்னு பயந்துகிட்டு குட்டி சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு எனக்கு குத்து தெரியாதுண்ணா. குத்து தெரியாதுன்னா என்ன பண்ணது? நான் ஒரு வாட்டி குத்துட்டா அண்ணா நீங்க எப்படி குட்டி குத்துனீங்கன்னா ஒரு வாட்டி நான் அப்படியே நான் புச்செல்லாம் குத்த கூடாதுயா. நீ புச்சனா நான் குத்துவேன். பத்மாவதியா அது உரல்ல நெல்லு போடு. இதுதான் இப்ப உன் உரல். அதுயா இது உன் உரல். இது என் உலக்க. இது வந்து உன் உரல். சைலண்ட். எப்படிப்பா பனி தொப்பன்னு ஊத்துது என்ன சொல்றீங்க? இருங்க வானம்லாம் சொல்லல. கொஞ்சம் எம்மா அடி வாங்கின பாத்து தானே இருந்தீங்க. அது சொல்லனா சிரிங்க சிரிங்க வேணாம் சொல்ல. கூட கூட பேசிதான் நாங்க பேசுறது என்ன கத்தம் இல்ல. ஆமா எங்க ஊர் பக்கத்து ஊர் தான்டா. வேணா கூட்டு போங்கடா. அம்மா எப்பயுமே எல்லா ஊருக்கு போனா ஊர்ல 10 பேருக்கு நம்பர் கொடுத்துட்டு வருவோம். சரி விடு சொல்லுவாங்க என்ன. பத்மாவதியா இது வந்து உன் உரல். இது வந்து என் உலக. நான் இதை எடுத்து நீ பிடிப்பேன் நான் குத்துவேனா? இது வந்து தங்கச்சி வரல. இது உங்க உலக்கேனா? தங்கச்சி. சரி பத்மாவதியா அந்த நெல்லை போட்டு அதை குத்து. அண்ணா நீங்க குத்தி காமிங்க. நான் ஒரு வாட்டி நீ விரிக்கணும். இதுல குத்தணுமா? அந்த அண்ணா இந்த உலக்கையில குத்தணுமா? எம்மா வானா எம்மா என்ன முடியாம கிடக்குறேன். நெல்லு குத்தி ஓ ஹாய் ஓ ஹோய் ஓ ஹோய் தான் குத்தணும். சரிதா? நெல்லை கொட்டி நீ குத்து பார்க்கலாம். ஒரு படி நெல்லை குத்தி பச்சையம்மா துணை வருவார். ஒரு படி ஒரு படி நெல்லு குத்தி தனியா தான் வருவார். ஒரு படி நெல்லு குத்தி அழகாத்தான்
பச்சை நெல்லு குத்திடவே பச்சையம்மா துணை வருவா. பச்சை நெல்லு குத்திடவே பச்சையம்மா துணை வருவா. அருமம்மா அதரவி அருமம்மா. அங்கையரி அருமம்மா அதரவி அருமம்மா. அருமம்மா அதரவி அருமம்மா. நாலுபடி நாலுபடி அவன் என்ன செய்யறான்ட்டு போய் பாரு. பத்துமாவதியா நெல்லு குத்திட்டியா? அண்ணா நீங்க சொன்ன மாதிரி புடிச்சு குத்திட்டேனா? குத்திட்டல, அதை எடுத்து போடி பார்க்கலாம். அண்ணா அது எப்படி நான் பொடிக்கணும்? மரத்தை எடுத்து எல்லாத்தையும் அதுல போட்டு நல்லா பொடி பார்க்கலாம். ஆனு பாக்குற வாயில கொசு பூத்து பார்க்கலாம். மாதிரியா ஜாலியா இருக்குதா? அண்ணா நீங்க சொன்ன மாதிரி நான் சைலன்ஸ். அண்ணா நீங்க சொன்ன மாதிரி நான் முறத்துல எடுத்துட்டேண்ணா. இப்போதான் நீ போடி பார்க்கலாம். எப்படி நான் படிக்கணும்? உனக்கு அந்த மரத்தை இப்படி தட்டுமா? இதுதான் ஆசைப்பட்டியா? அண்ணா நீங்க சொன்னதானே நான் செஞ்சேன். நான் சொல்லாத உத்த நிறைய செஞ்சுன்னு இருக்கிறேன் கம்பெனில. அண்ணா நான் எதுவுமே செய்யலண்ணா. தேவலாம் நம்பர்லாம் கொடுக்குறேன் ஊருக்கு. நீங்க சித்தி என்ன அந்த மாதிரி வளர்க்கலண்ணா. உன் சித்தி இது வரைக்கும் அவங்க சித்தி. ஏன்னா அண்ணா எங்க சித்தி மட்டும் தான் கொடுப்பாங்க, நம்மளெல்லாம் கொடுக்க விட மாட்டாங்கண்ணா. சரியா? உங்க சித்தியா இது வரைக்கும் உன்னை கை தொட்டு அடிச்சிருப்பாங்க. அம்மா என்னடா இது அந்த பத்மாவதி கை தொட்டு அடிச்சிருப்ப. அட பாவி, அந்த பாவியை நான் எப்படி பார்த்தேன் தெரியுமா? அம்மா நானு கறி மீன் முட்டை சாப்பிட்டு என் குழந்தை கஷ்டப்படுமேன்னு பழைய சாதம் போட்டு வளர்க்கறனே, அந்த பாவி முட்டைக்கு என் மேல அக்கறை இருக்காது. இருடி தேடியா இரு சாவலை.
அம்மா தேவதைதான்டா. ஆமா மதுராந்தகத்து ஏஞ்சல். நீ ஏன் சொன்னீங்கன்னா போதும், அது ஊர் பொதுமக்கள் சொல்லணும். அதுக்குதான் டப்பாங்க கூப்பிட்டாங்க. அந்த பத்துமாவதி என்ன தெரியுமா பண்ற? பத்துமாவதி அவளை நான் சமைக்க அனுப்பிச்சேன். அரிசி தனியா, நெல்லு தனியா, உமி தனியா எடுக்க சொன்னேன். இந்த சக்காலத்தி பெத்தது என்னதான் பண்ணின்னு இருக்கோம்? அந்த இந்த சக்காலத்தி ஓய்ங்க அந்த சக்காலத்தி பெற்று ஓய்ங்க அவளை சொல்ற பத்துமாவதியா? உன்னை சொல்ல முடியுமே பத்துமாவதியா? அண்ணா அண்ணான்னு சொல்லாத, மனசு கஷ்டமா இருக்கு. அண்ணா வேற என்ன நான் கூப்பிடணும்? மாமா தான் பணம் அண்ணா ஆள் இருக்கிறாங்க உள்ள கூப்பிட்டு மாமா. அதனால உங்க அம்மா அண்ணா இங்க வாங்கண்ணா. அண்ணா நான் எப்படி நான் உங்களை மாமான்னு கூப்பிட முடியும்? சின்ன வயசுல இருந்து நீங்க தான் என்ன வளர்க்குறீங்க. நீ ஊம்பி ரொம்ப நீ ஊம்ப என்னடி வாயுது? தேம்பி ஆய்வதான் சொன்னேன். வாய் உன் வாய் குத்தா நான் சொல்லவா மாதிரி அந்த பைபாஸில் நிற்கிறீங்க. சரி விடு சொல்லுவாங்கடா. மணியா புட்டா கேட்டது பாத்தியாது? ஆளாக்கு சைஸ்ல இல்லது என்ன கேக்குது. என்னடா கேட்டா? மாரியா நான் கேட்டா அம்மா அதிகமாலாம் வர மாட்டா, 10 ரூபாய்க்கு வருவாங்க. 10 ரூபாய்க்கு வெங்காயம் வாங்கலாமா? ஏய் வா அண்ணா வாங்கல. நான் சுத்த கேக்குறதுக்கு அண்ணா எனக்கு அம்மாவை பார்த்தாலே பயமா இருக்குண்ணா. கம்னூர் வசந்தரா ஐயோ சில்கான் மாதிரி நடிப்ப தேங்காய் முடிதானே 2 வச்சுக்கிறா. அம்மா ஒரிஜினல் பஞ்சியா எடுக்குத்தோம் காய் வைக்கத்தோம் எடுக்குத்தோம் காய் வைக்கத்தோம் எடுக்குத்தோம் காய் வைக்கத்தோம். அவங்க சும்மா அப்படிதான் இது பண்ணானுங்க. ஏண்டா எங்க எங்க வரி போ போ ஒன்றும் இல்லை கம்முன்னு இருக்கிற இப்போ சைலண்டாக இருக்கு. நான் பார்த்துக்கிறேன் போ. அம்மா அம்மா என்னடி சொன்ன மாதிரியே சைலண்ட் குஸ்தி உமிழ் தனியா அரிசி தனியா எடுத்துட்டு வந்திருக்கம்மா. எடுத்துட்டு வந்த இது அரிசி ஊமின்னு இல்லையா? ஏன் தாலியா இருக்கிறீங்க? ஊருக்கு ஏமாத்தி கூத்தாருங்க. இது அரிசி நெல் ஊமியா? ஏய் அரிசி சமைச்சியா? அரிசி சமைச்சியா? சமைச்சிட்டம்மா. அப்ப உமி என்ன பண்ண? உமியாம்மா? அம்மா உமிலாம் இருக்குதுமா என்கிட்டதான் இருக்குது. ஆமாம்மா. என்ன பண்ணலான்னு வச்சிருக்க? அம்மா நீங்க சொல்றத நான் பண்ணுவேம்மா. அப்ப என் தள்ள வந்து கொட்டு. அம்மா ஹைட் 10ல கீழே உட்காருங்க பண்றேன்.